நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ஐட்டம். எக்கச்சக்கமான ஸ்வீட் ஐட்டம் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்வீட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அட்டகாசமான சுவையில் இந்த ஸ்வீட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு கூலாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அந்த மாதிரி இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் சூப்பராக நல்லா கூலாகவும் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருள் போதும். அதாவது நம்ம தயிர், கெட்டியான தயிர் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோட கண்டென்ஸ்டு மில்க். ஸோ இது நம்ம 1 கப் அளவுக்கு எந்த அளவுக்கு தயிர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் எடுத்துங்க. இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துங்க. அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட நான் 1/3 அதாவது 80 ml அளவுக்கு பால், காய்ச்சி ஆறின பால் தான் அதை நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சமாக வெதுவெதுப்பான பாலில் 1 டேபிள் ஸ்பூன் பாலில் குங்குமப்பூ வாசனைக்காகவும் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 10 நிமிஷம் ஊறுனா நல்ல வாசனையாகவும் கொஞ்சம் கலரும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பவுல் எடுத்துங்க. அதில் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிங்க ஃபுல்லாக. இப்போ அந்த கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நட்ஸ் நல்ல மெல்லிஸாக நறுக்குன பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதோட தூவிங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு அளவுக்கு இந்த பவுல் ஃபுல்லாக நிறையிற மாதிரி நீங்கள் அந்த மிக்ஸை ஊற்றிக்கலாம். இந்த கலவையிலேயே உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அல்லது மாம்பழம் இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எல்லாத்துலேயுமே ஊற்றி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்றதுனால. இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரை மேலே போட்டு கவர் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா குட்டி குட்டி மூடி போட்டு மூடிடுங்க. ஏன்னா நம்ம வட்டலாப்பம் அதெல்லாம் ஸ்டீம் பண்ணும்போது மேலே அந்த தண்ணி விழக்கூடாதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வச்சுருக்குறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் போடணுன்னு, கப்பில் தான் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. சின்ன சின்ன ஐஸ்கிரீம் மோல்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி வைக்கலாம். இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். சாதாரண பேனில் ஒரு 2-3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு சில்வர் பிளேட்டை மேலே வச்சு அதில் இதை வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். அதாவது 15லேருந்து 20 நிமிஷங்கள் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணாப்லேயே உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம அதை சில்லுன்னு சாப்பிட்டா அது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்றதுனால ஒரு 10 நிமிஷம் அது கொஞ்சம் நல்லா கூலானதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். இப்போ 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்துருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்ல குல்ஃபி மாதிரி இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது தயிர் இதில் மெயினாக புளிப்பில்லாத தயிராக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம பவுலில் திருப்பி போட்டோம்னா நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்லது பவுலோடையே கூட சாப்பிட்லாம். தயிர் கெட்டியான தயிரை சேர்த்துக்கணும். அதே மாதிரி அதிக புளிப்பில்லாத தயிர் தான் இதில் ரொம்ப சுவை கொடுக்கக்கூடியது. லைட்டாக புளிப்பு இருந்தாலும் அதோட ருசி கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம மேலே விருப்பப்பட்ட மாதிரி நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் செரிஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி கட் பண்ணி பொடிசாக தூவியும் சாப்பிட்லாம். இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் மெயினாக அதிக புளிப்பில்லாத தயிரை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் குழந்தைங்கள் கூட தாராளமாக கொடுக்கலாம். 2-3 வயசு குழந்தைங்கள் கூட அதாவது ஸ்டீம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ஐட்டம், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்வீட் ஐட்டம். ஸோ கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் வச்ச உடனே கரையிற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னுமே அதிக ருசியாக கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.